எனக்கு நிஜமா என்ன சொல்றதுன்னே தெரியல. இது நான் எதிர்பார்க்காத ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கு. இத்தனை பேர் நீங்கள் எல்லாரும், அதுவும் சீனியர்ஸ், எவ்வளோ சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து இப்படி வாழ்த்து சொல்றது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு. நான் இவ்வளோ எதிர்பார்த்து வரல. சாரி, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பட் ஏன்னா என்ன கடந்த 15 வருஷமா விழுந்து விழுந்து காமெடி பண்றேன். நல்லா இருக்கு, சூப்பர் அப்படி சொல்லுவாங்க. பட் அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது எந்த அளவுக்கு நிறைய ஜென்ஸ்லாம் கூட சொன்னாங்க அழ வந்தது அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் மிஸ்டர் கவி பிரசாத், காப்பி ப்ரொடக்ஷன்ஸ். டைரக்டர் தாமஸ் செபாஸ்டியன் நாளைக்கு he will join us in the theatres. ஸோ எங்கள் படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு, முழுமையாக உட்காந்து பார்த்து கிளைமேக்ஸையும் ரசித்ததுக்கு, முக்கியமாக பர்சனலாக என்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்குன்னு சொல்லி அதோடைய நுணுக்கங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனிஷ் சினிமோட்டோகிராஃபர் அனீஷ் லால், அவரும் ஒர்க் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு இதில். ஏன்னா அது ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னு நினைக்கிறேன். அந்த லொக்கேஷன் அண்ட் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அண்ட் சீனியர் ஆக்டர்ஸோடு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிது. இது ரொம்ப பொறுப்பு அதிகமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த படத்தின் மூலமாக. எப்பவும் வருவேன் அப்படி நின்று ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவேன். இப்போ என்னை சென்டர் ஆகிட்டீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், ரொம்ப முன்னாடி பிஃபோர் காஞ்சனாலாம் நிறைய சீரீஸ் பண்ணியிருக்கேன். டெலிவிஷன்லையும் பண்ணியிருக்கேன், படங்கள்லையும் பண்ணியிருக்கேன். பட் அதான் இப்போ ஒரு 15 வருஷமாக பார்த்தா அந்த மாதிரி தான் நிறையா. ஸோ கவி வந்து அந்த ஸ்டோரி சொல்லும் போதே வந்து எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் அதுக்கு பொருத்தமாக இருப்பேனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நான் நிறைய காமெடி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதும் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், அந்த மாதிரி ஒரு இமேஜோடு தான் எனக்கு வேணும். பிகாஸ் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது, இந்த கேரக்டர் இப்படி இவ்வளோ இன்டென்ஸ், இவ்வளோ டெப்த் இந்த கதாபாத்திரத்துக்கு பின்னாடி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட யாரும் ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருந்தால் எனக்கு அது பெட்டர், ஒரு ரைட்டராக எனக்கு அது பெட்டர் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை நம்பி நான் இந்த கேரக்டர் பண்ணேன். அவ்வளோதான். தாய்மை அப்படின்னா நீ இன்னும் 2 லைன் பேசினாலே என் கண்ணை தண்ணி வந்துடும். ஸோ அந்த ஒரு மதர்ஹுட் அப்படிங்கிறது ஐ திங்க் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு தாயா இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம தாய்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எஸ், இவ்வளோண்டு இல்லை, இவ்வளோ இருக்கா. ஸோ நான் என்னுடைய தாய்கிட்ட இருந்தும் அந்த தாய்மையை அனுபவிச்சிருக்கேன், நான் ஒரு தாயாவும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் இமோஷன் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இமோஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை ரொம்ப அதிகமான ஒரு ட்ராமா லெவலுக்கும் கொண்டு போகாமல் ரொம்ப யதார்த்தமாக, எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இமோஷனை எவ்வளோ டீப்பான ஒரு இமோஷனை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த படம். ஸோ நிறைய இடத்துல எனக்கு டச்சிங்காக இருந்தது. நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு சீன் வந்து ஸ்பாய்லராக இருக்கும், பரவாயில்ல. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற அந்த சீன் நான் பர்சனலாக ரொம்ப ரசித்தேன். இட் வாஸ் வெரி இமோஷனல் ஃபார் மீ. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் அப்போ தான் ஏற்படுது அந்த குழந்தையோட. ஸோ அந்த பேர் வைக்கிற சீன் சின்ன சீன் தான், அது டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸில் எடுத்த சீன். பட் எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு அந்த சீன் பண்ணி. தமிழ் வந்து வெல் நோன் ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி ஒரே டைமில் பண்ணியிருக்கலாம் தமிழ் மலையாளத்தில். ஏன் வந்து மலையாளத்தில் பண்ணிட்டு அதுக்கு இந்த கேள்விக்கு இவர் அப்புறம் அவரு அவங்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு தடவை தான் நடித்தேன். ஸோ அது எப்போ எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்போ எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது ப்ரொடக்ஷன், ப்ரொடியூசர், இவங்களுடைய டிபார்ட்மெண்ட். அதுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லை. நீங்க தான் சொல்றீங்களா? ரைட். இதுக்கு அவர் அப்புறமா பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. விடாதீங்க, அவர்கிட்ட பதில் வாங்கி. ரைட்.
சாருக்கும் கண் கலங்குச்சு. ஆனா அவர் தான் தெரியுமே அந்த பி ஸ்ட்ராங்ல அப்படி கண் கலங்காத மாதிரி வந்து அப்படின்னாரு. ஸோ அவருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஹி ஆல்சோ செட் உங்கள நிறைய பேர் சொன்ன மாதிரி என் கரியர்ல இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னாங்க. அவ ஒரே அலை. நான் அழுதுனா அவளும் அழுவா, நான் அவ அழ. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இட் டுக் மீ சம் டைம். கொஞ்சம் நான் தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். பட் அட் ஒன் பாயிண்ட் அதான் அந்த சீன்ல தான் எனக்கு அது ரொம்ப டச் ஆச்சு. இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற சீன்ல இருந்து கொஞ்சம் எந்த அம்மா அந்த அம்மாவை குறிச்சிடக்கூடாதுன்னு நாங்க அம்மான்னு வச்சிருக்கோம். எது ஒரு பொண்ணுடைய அம்மா குழந்தை கண்டுக்காம போயிடுச்சு. எல்லாரும் அதுல எல்லா பெண்களுமே அம்மா தான். இல்ல சரி ஓகே. தமிழ்ல இது தமிழாக்கம். ஆமாம் ஆமாம். ஸோ இதுக்கு ரிலேட் பண்ணி நீங்கள்லாம் எழுதுகிற அந்த ஒரு ஃபீட்பேக்கில் ஆடியன்ஸ் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பத்திரிக்கையில் வந்து எளிதாக ஒரு திரைப்படத்தை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அதில் கேட்சியாக இருந்திருக்கும். அது கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்டாக இருக்கலாம், இல்லை பிரம்மாண்டமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும்போது, ரிலேட் ஆகும்போது தான் இந்த படம் நல்லா இருக்கு பாருங்க அப்படின்றது வரும். ஸோ அது வர்றதால கண்டிப்பா மக்கள் அதை பார்த்துட்டு they will respond to it. அந்த பயத்தை ரொம்ப நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணீங்க. ஒரு பேனிக் யூ ஆர் பீயிங் யூ ஆர் சப்ஜெக்ட் டு ஸ்டேட் ஆஃப் பேனிக். அத ரிஃப்ளெக்ட் ரொம்ப நல்லா ஐஸ்ல பண்ணீங்க. ஓ தேங்க் யூ சார். ரீச் தி ஆடியன்ஸ். தேங்க் யூ. மேம் நீங்க ரெகுலர் காமெடி ரோல்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்க. கண்டினியூ அதான் பண்ணிட்டு இருக்கீங்க காலகட்டம் வரைக்கும். இப்போ நீங்க பவர் கேரக்டர் பண்ணிருக்கீங்க. இனிமே இந்த மாதிரி கேரக்டர் எதிர்பார்க்கலாமா? அதுவும் ப்ரொடியூசர்ஸ் அவங்க டைரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா என்ன ஆஃபர்ஸ் வருதோ அதில் நான் எனக்கு உகந்ததாக நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அம்மாவுக்கு அப்புறமா இந்த மாதிரியும் கதாபாத்திரங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்காக காமெடி விட்டுற மாட்டேன். இதுவும் பண்ணுவேன் அதுவும் பண்ணுவேன். சார் தெரியல நடிக்கிறப்ப அப்படியே மலையாள ஆர்டிஸ்ட் மிஞ்சிடுறீங்களே, சேத்தன் சார் தான் காரணமா? சார் நீங்க சொன்ன ரெண்டு விஷயம் ரொம்ப முரணா இருக்கு. மலையாள ஆர்டிஸ்டை நம்ம மிஞ்சிருது. ஏன்னா அவங்க ரொம்ப யதார்த்தம், எல்லாருமே ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் அதிகமா நடிச்சிட்டோம்னா கூட நம்ம தனியா தெரியும். ஸோ அது கொஞ்சம் மனசுல இருந்தது ஒர்க் பண்ணும்போது. அண்ட் சேத்தன் சார் தான் காரணமாக இதெல்லாம் உங்களுக்கு அராஜகம் இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றா தான் வந்தோம். ஸோ அவர் நல்லா நடிச்சா போய் கேட்குறீங்களா? அவங்களால தான், தேவதர்ஷினியால தான் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்களா? என் பொண்ணு கேட்டால் கூட பரவாயில்ல, என்ன போய் சேத்தன் சாரா? சாதாரணமா இருக்காரு. ஆமா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஸ்டைல் எல்லாம் இருக்கும். நடிப்பு கொஞ்சம் இங்க நடிக்கிறப்ப இங்க உள்ள ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க. டெஃபினட்டா he is an inspiration. அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இன்ஸ்பிரேஷன். ஆனால் நான் அவரை காப்பி அடிக்கல. பக்கத்துல குழந்தை தூங்கிட்டு இருக்கிறப்ப தூக்கத்திலே ஒரு சிரிப்பு. ஆமா, சோ அந்த ஷாட் பெரியவங்கன்னா நடிச்சிருவாங்க. ஆமா, சின்ன குழந்தைக்கு அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் கிடைச்சது வந்து கடவுளுடைய அருள் தான். ஏன்னா அந்த குழந்தை அப்படி ரியாக்ட் பண்ணும் நாங்களும் எதிர்பார்த்து அந்த ஷாட் எடுக்கல. ஆக்சுவலா எடுத்துட்டு இருக்கும் போது ஆமா பல நாள் பல மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். பொறுமையா ரோல் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம் அந்த குழந்தை. ஏன்னா குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்து ஷூட் பண்ண முடியாது. ஸோ அது பாட்டுக்கு எப்போ எந்திரிக்குதோ எப்போ தூங்குதோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சில சமயங்களில் வந்து அந்த குழந்தை தூக்கத்திலேயே சிரிச்சா. ஸோ அது வந்து ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. தமிழ் நம்ம தாய்மொழியில பாக்குறது வேற ஒரு ஃபீலிங் தானே. தாய் பத்தின படம் நம்ம தாய்மொழியில பாக்குறது ஒரு தனி. அண்ட் அந்த விஷுவல்ஸ் வந்து அந்த விஷுவல்ஸ் இதுல அனீஷ் லால் வந்து அவருடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் அந்த கேரளாவுடைய அந்த விஷுவல்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இன்னும் கனெக்ட் ஆகும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. காமெடியாவும் ஒரு ஜானர் பண்ணிட்டீங்க, சீரியஸாவும் ஒரு ஜானர் பண்ணிட்டீங்க. எது கம்ஃபர்டபுளா இருக்கு? கம்ஃபர்டபுள்னா ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லலாம். கம்ஃபர்ட்ன்றது இல்லை, ரெண்டுமே பிடிக்கும்.
ரெண்டுலையுமே ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எது கஷ்டம்னா அது நல்ல எழுத்து இருந்தால் எதுவுமே கஷ்டம் இல்லை சார். எழுத்து வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஆழமாகவும் இல்லை ஃபன்னியாகவும் நகைச்சுவையாகவும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அது வந்து வரப்பிரசாதம். ஸோ எழுத்து வந்து எங்கேயாவது இல்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த படமாக இருந்தாலும் அது கஷ்டம்தான். ஸோ வி ஹாவ் வெரி குட் ரைட்டர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை சொல்லும் போதே அந்த ஆழம் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ கிரெடிட் கோஸ் டு கவி. ஆக்சுவலி ஜெனரலாகவே ப்ரெக்னென்சி அப்போ நிறைய ஸ்கேன்ஸ் எடுத்து என்ன டிஃபெக்ட்ஸ்ன்றது கண்டுபிடிக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் ஒன்று. அது இன்னொன்று வந்து இப்போ சர்வீசி வந்து பேன் பண்ணிட்டாங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பேன் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ அது பெய்ட் சர்கசி ஓகே, பெய்டு பண்ணக்கூடாது. Surrogacy okay, paid surrogacy is banned. Only it's like organ donation now. Only your relatives can do something like that. Not completely banned. I mean, we can't ban it that way, but paid surrogacy is banned. Recently only 2-3 years back. அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேனிங்ல தெரியல. இல்லம்மா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இல்ல இது வரைக்கும் இல்லை. ஆடியோலஜி ரிப்போர்ட் வந்து ஒரு 1.5 மாசத்துல தான் கிடைக்கும் அந்த ஆடியோலஜி. அதுவும் ஹியரிங் மட்டும்தான், பேச்சு வருமோ இல்லையா 1.5 மாசத்துக்கு அப்புறம். இருந்தாலும் சொல்ல மாட்டாங்கல்ல. இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் சொல்லக்கூடாதுல்ல. கேரளால ரிலீஸ் ஆச்சான்னு கேக்குறாங்க. ப்ரொடியூசர் பதில் சொல்லுவாரு. இன்னைக்கு 84th டே கேரளாவில் 2 தியேட்டர்ஸ்ல இன்னும் போயிட்டு இருக்கு. சார், நீங்க இந்த சர்வீசி பத்தி ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் இன்சைட்ஸ் கிடைச்சு? ஐயோ அது நிறைய தப்பு வேற என்னென்னலாம் நடக்குது? Mainly it is about this only. When it is a paid surrogacy, சும்மா ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. இது இந்த இட்ஸ் a very it's even hard to tell actually. So when it becomes a business, all sorts of crime or bad things associated with the business can happen. And what we have shown in this movie is one example. If there's a problem with the child, they can simply abandon the child. Most of the surrogate mothers, நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க. தமிழ்லயே பேசுறீங்க. இல்ல நான் சூப்பரா பேசுறீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தமிழ் பேசணும்னு நினைச்சு நான் வந்தேன். ஆனா எல்லாரும் பேசுறீங்க. பாக்கும்போது எல்லாமே போயிடுச்சு. அதான். So for safety reasons I switched to Tamil. இல்ல நீ உங்க தமிழ் அழகா இருக்கு, பேசுங்க. நான் அடுத்த படம் ஸ்ட்ரைட்டா தமிழ்ல கண்டிப்பா அதுல இருக்கேனா? ஷூர். ஓகே தியேட்டர் சார், ஆக்சுவலா அது மேக் டவுன் சார். நிறைய பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணாங்க, மேக்கப் இல்லாமட்டாரு சார். அது அந்த கெட்டப் ஆக்சுவலா மேக்கப் மேன் வந்து நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்காரு, ரஞ்சித் அம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு. முதல் தடவை கெட்டப் டெஸ்ட்டுக்கு அவர் வீட்டுக்கு வந்து டைரக்டர் கவி எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த நேச்சுரலா அமினி அம்மாவை காட்டலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணாங்க. அப்படியா? இதுக்கு நான் என்ன சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஸ்பாயில் விடாத. தியேட்டர் எவ்வளோ வந்து தியேட்டர் எவ்வளோ வந்து தியேட்டர் ஒரு 30 தியேட்டர்ஸ் இருக்கு தமிழ்நாடு மட்டும். ரொம்ப உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பர்சனலா வந்து எனக்கு என்கரேஜிங்கா சொன்னதுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டுடே. தேங்க்ஸ். முழு டீம் சார்பா, டைரக்டர் சார்பா, ரைட்டர் சார்பா, ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் சார்பா, எங்க மொத்த டீம் சார்பா உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு 4 பேர் மட்டும் கிளைமேக்ஸ் பார்க்காம வெளில இருந்தாங்க. நான் வரும்போது வெளில சுத்திட்டு இருந்தாங்க. அந்த 4 பேருக்கு மட்டும் ஒரு ரிக்வஸ்ட், நாளைக்கு கொஞ்சம் கிளைமேக்ஸ் வரைக்கும் படத்தை பார்த்து. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. யா, தேங்க்யூ ஸோ மச்.